அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் தேர்வு பேட்ச் 1ல் இது பார்த்திங்கன்னா 9வது தேர்வு. 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4, 5, 6லேருந்து டோட்டலாக ஒரு 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8 டெஸ்ட்டு பார்த்துட்டோம். அந்த டெஸ்ட்டுக்கான ப்ளேலிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேட்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். பேட்ச் 1ல் மொத்தமாக 19 டெஸ்ட்டு 6லேருந்து 10th வரைக்கும் தமிழ் நியூ புக்கு. இந்த 19 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். ஸோ அவைலபிளாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல என்று கூறும் நூல். ஆன்சர் நாலடியார். நாலடியாருக்கு 2 சிறப்பு பெயர்கள் இருக்குது. நாலடி 400 வேளாண் வேதம். நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. இரண்டாவது கொஷின், தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்த 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். குமரகுருபர் எத்தனாம் நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. இதே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 நூல் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். கந்தர்கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த நூல்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கொஷின், கூற்று 1, கலைமாமணி எனும் விருது பெற்ற ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். கூற்று 2, இவர் சிவகாசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி எனும் ஊரில் பிறந்தவர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 தவறானது. ஏன் தவறானதுன்னா, இவர் சிவகாசி கிடையாது, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா புத்தியை தீட்டு அப்படின்ற தலைப்பு கீழே ஆலங்குடி சோமு இயற்றிய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. 4வது கொஷின், தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா பாடலில் தடம் என்னும் சொல்லின் பொருள். தடம் என்னும் சொல்லின் பொருள் அடையாளம். இது ஆலங்குடி சோமு இயற்றிய அந்த புத்தியை தீட்டு என்ற தலைப்பு கீழே இருக்கக்கூடிய பாடல் வரி தான். அகம்பாவம் அப்படின்னா அதனுடைய பொருள் செருக்கு. செருக்கு, அகம்பாவம்னா செருக்கு. 5வது கொஷின், இளமையில் கல் என்பது எது அப்படின்னா முதுமொழி. இளமையில் கல் என்பது முதுமொழி. 6வது கொஷின், இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் எதுனா 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் எது அப்படின்னா கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை தவம் சிந்தாமணி. இது இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. 7வது கொஷின், ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார் அப்படின்னா குலோத்துங்கன். இதனுடைய பாடல் வரி பார்த்திங்கன்னா, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும், இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும், வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில். இதுதான் அந்த பாடல் வரி. இது இயற்றியவர் யாருன்னா குலோத்துங்கன். 8வது கொஷின், ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பீசா குப்புசாமி. அதாவது குப்புசாமி கொடுத்துருக்காங்க. இன்ஷியலோடையே யூஸ் பண்ணணும், ஏன்னா பீசா குப்புசாமி. இவருடைய இன்னொரு நூல் இருக்குது, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற நூலும் எழுதியிருக்காரு. 9வது கொஷின், தமிழ் நமக்கு உயிரை போன்றது இது எவ்வகை பொருளில் வரும் 2ஆம் வேற்றுமை. இது 2ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த பொருள் அப்படின்னா ஒத்தல், அதாவது உயிரை போன்றது, உயிரை போல அப்படின்னு வருது ஒத்தல். 2ஆம் வேற்றுமையில் ஒத்தல் பொருளில் வருகிறது. உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது உண்டு. அவற்றை எவ்வாறு அழைப்பர்? எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா சொல்லுருபுகள். 11வது கொஷின், கூற்றுக்கு ஏற்ற பதிலை தேர்ந்தெடு. கூற்று 1, படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. கூற்று 2, இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா விழி வேற்றுமை. விழி வேற்றுமையை தான் படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை விழி வேற்றுமை என்று அழைப்பர். இவ்வேற்றுமைக்கென்று தனியே உருபு கிடையாது.
12வது கொஷின், எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் யார்? யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 13வது கொஷின், சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரீஃபார்ம் அதனுடைய கலைச்சொல் பார்த்திங்கன்னா சீர்திருத்தம். ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். 14வது கொஷின், மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை பற்றி கூறும் நூல் யாது? ஸோ எந்த நூல் அப்படின்னா நீதிநெறி விளக்க பாடல். குமரகுருபரர் இயற்றிய நீதிநெறி விளக்க பாடல் தான். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எது மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை பற்றி கூறும் நூல் நீதிநெறி விளக்க பாடல். 15வது கொஷின், நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்களால் ஆனது? எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னா 102 வெண்பாக்கள். இதெல்லாம் முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நீதிநெறி விளக்கம் 102 கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள். 16வது கொஷின், கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கலன் ப்ளஸ் அல்லால். ஆப்ஷன் சி, கலன் ப்ளஸ் அல்லால். 17வது கொஷின், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்பது எவரது திரைசை பாடல்? யார் அப்படின்னா சோமு, அதாவது ஆலங்குடி சோமு, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். 18வது கொஷின், வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாவது எது? ஆன்சர் காவிய இன்பம். 19வது கொஷின், இளமை விருந்து எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தமிழ் தென்றல். இளமை விருந்து தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் யார் அப்படின்னா திருவிக்காதா தமிழ் தென்றல். திருவாரூர் விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார் என்பது அவருடைய சுருக்கம் திருவிகா. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று யான் கூறினேன் கூறியவர் யார்? யார் அப்படின்னா திருவிகா. திருவிகாவை பற்றி கொஷின் கேட்காத எக்ஸாமே கிடையாது தமிழில். ஸோ அவருடைய நூல்கள் ஒரு 6 நூல்கள் இதில் இருக்குது. நான் சொல்கிற பார்த்துக்கோங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. 21வது கொஷின் கூற்று 1, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இது சொன்னவர் விஜயலட்சுமி பண்டிட். கூற்று 2, ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் சரி. 22வது கொஷின், தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை எனும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை திருத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து ஆக்கம் தேடுவோம் எனும் புதுப்பாட்டை பாடுமாறு திருவிக்கா யாரிடம் கேட்டுக்கொள்கிறார்? யாரிடம் அப்படின்னா சகோதரர்களை. ஸோ இது திருவிக்கா சொன்னது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை எனும் பழம்பாட்டை திருத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து ஆக்கம் தேடுவோம் எனும் புதுப்பாட்டை பாடுமாறு திருவிக்கா யாரிடம் கேட்டுக்கொள்கிறார்? சகோதரர்களிடம் கேட்டுக்கொள்கிறார். சகோதரர்களை. 23வது கொஷின், ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி டேஸ் முதலியனவும் கல்வியின் பாற்பட்டனவே. ஆன்சர் எது அப்படின்னா தொழிற்கல்வி. 24வது கொஷின், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? எது அப்படின்னா கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. 25வது கொஷின், தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ பாருங்கள், இயற்கை அன்பு கம்பராமாயணம், இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை இறையருள் தேவார திருவாய்மொழிகள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இதில் தவறானது ஆப்ஷன் ஏ, இயற்கை அன்பு கம்பராமாயணம் கிடையாது, பெரிய புராணம். ஸோ மீதி எல்லாமே சரி. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை இறையருள் தேவார திருவாய்மொழிகள்னு வரும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை, அதுவும் சரி. 26வது கொஷின், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது அப்படின்னா இளமை பருவம். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். 27வது கொஷின், கூற்று 1, தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பீசா குப்புசாமி. கூற்று 2, இவர் சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 சரி, 1 தவறு. ஏன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் பீசா குப்புசாமி. ஸோ வெறும் ஆசிரியராக கொடுத்துருக்கிறதுனால கூற்று 1 தவறு.
ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2 பீசா குப்புசாமி எழுதிய 2 நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு ஒரு நூலும், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற ஒரு நூலும் வந்து எழுதியிருக்காரு. 28வது கொஷின், உரிமை பொருள் அல்லது கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? உரிமை அல்லது கிழமைனா 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைக்குரிய உருவு பார்த்திங்கன்னா அது, ஆது, ஆ அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆது, ஆ ரெண்டுமே வந்து தற்போது பயன்பாட்டில் வந்து இல்லை. 29வது கொஷின், பாம்பின் நிறம் ஒரு குட்டி எனும் 5ஆம் வேற்றுமை எந்த பொருளில் வந்துள்ளது? எந்த பொருளில் அப்படின்னா ஒப்பு அப்படின்ற பொருளில் வந்திருக்கு. 5ஆம் வேற்றுமைக்குரிய உருவு எது அப்படின்னா இல், இன். இது ரெண்டுமே மொத்தம் வேற்றுமை உருவு எத்தனைன்னா 8 வகைப்படும். வேற்றுமை உருவு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு வந்து கிடையாது. முதல் வேற்றுமை வந்து இழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேற்றுமை உருவுகள் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா டைமும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 30வது கொஷின், உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் 3ஆம் வேற்றுமை உருவு யாது? உடன் நிகழ்ச்சி பொருளில் வந்து ஒடு, ஓடு. உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் 3ஆம் வேற்றுமை உருவு வந்து ஒடு, ஓடு. 31வது கொஷின், தமிழ் தென்றல் திருவிக்கா எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? இதில் பார்த்திங்கன்னா புதுமை வேட்டல், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை எல்லாமே இருக்குது. காவிய பாவை என்பது தான் வந்து தவறானது. 32வது கொஷின், இது பார்த்திங்கன்னா புதுமை வேட்டல் கிடையாது, பொதுமை வேட்டல். ஸோ அது வந்து சரி பண்ணிக்கோங்க. 32வது கொஷின், முற்ற எனும் சொல்லின் பொருள் யாது? முற்ற அப்படின்னா ஒளிர. முற்ற அப்படின்னா ஒளிர. 33வது கொஷின், சகலகலா வள்ளி மாலை எனும் சிற்றிலக்கியத்தை படைத்தவர் யார்? சிற்றிலக்கியத்தை படைத்தவர் யார்னா குமரகுருபரர். குமரகுருபரர் எத்தனாம் நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. அவருடைய நூல்கள் நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். குமரகுருபருடைய நூல்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு 5 நூல்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கந்தர்களி வெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரகுருபரை பற்றி எல்லா மேக்ஸிமம் எக்ஸாமில் கொஷின் வந்து வந்திருக்குது. ஸோ அடுத்து 34வது கொஷின் வந்து பார்க்கலாம். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் எத்தனாவதாக வைக்கப்பட்டுள்ளன? ஸோ 12 திருமுறைகள் இருக்குது. அந்த 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறை தான் சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் வந்து இருக்குது. 7ஆம் திருமுறையில் சுந்தரருக்கு 2 சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பியாரூரார் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும், தம்பிரான் தோழன். ரெண்டுமே முக்கியமான கொஷின். நம்பியாரூரார், தம்பிரான் தோழன். 35வது கொஷின், எதை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார்? ஸோ எந்த நூல் அப்படின்னா திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யாருன்னா சுந்தரர். முக்கியமான கொஷின். சேக்கிலார் பெரிய புராணத்தை வந்து எதை முதல் நூலாக கொண்டு வந்து படைத்தார்னா திருத்தொண்ட தொகை. 36வது கொஷின், தவறான இணையை தேர்ந்தெடு. பண் அப்படின்னா இசை, வேளங்கள் அப்படின்னா யானைகள், பலவேயினா முதிர்ந்த மூங்கில், முரளும் அப்படின்னா உறங்கும் கிடையாது, முரளும்னா முழங்கும். 37வது கொஷின், கூம்போடு மீப்பாய் களையாது என்று குறிப்பிடுவது எது அப்படின்னா புறநானூறு. கூம்போடு மீப்பாய் களையாது என்று குறிப்பிடுவது வந்து புறநானூறு. பிரம்பு என்பது எவ்வகையை சார்ந்த தாவரம்? பிரம்பு என்பது கொடியை சேர்ந்த ஒரு தாவரம். பிரம்போடைய தாவரவியல் பெயர் வந்து கலாமஸ் ரொடாங். பிரம்பு வந்து எங்கெங்கே இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதுனா அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா இங்கேருந்து வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. 39வது கொஷின், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை? எவை அப்படின்னா கல்வெட்டுக்கள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தது வந்து கல்வெட்டுக்கள். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் வந்து 4 வகைப்படும். ஸோ அது என்னென்ன இசைக்கருவிகள் அப்படின்றது சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தோல் கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி, நரம்பு கருவி. இதான் அந்த 4 வகை. தோல் கருவினா அதற்கு எடுத்துக்காட்டு முழவு முரசு, காற்றுக்கருவிக்கு வந்து குழல் சங்கு, கஞ்சக்கருவிக்கு வந்து சாளரா செகண்டி, நரம்பு கருவிக்கு வந்து யாழ் வீணை. ஸோ இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 41வது கொஷின், தவறானதை தேர்ந்தெடு. கூற்று 1, பெரிய உடுக்கை தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை.
ஸோ சரியானது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவாங்க, சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பாடல் வரியை வந்து கொடுத்துருக்காங்க. தண்டுடக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். இது பார்த்திங்கன்னா சம்பந்தர் தேவாரம். இந்த பாடல் ஒரு முக்கியமான ஒரு பாடல் இந்த உடுகையை பற்றி. 42வது கொஷின், பஞ்சமகா சத்தம் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? எது அப்படின்னா குடமுலா. பஞ்சமகா சத்தம் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எதுனா குடமுலா. அதாவது இந்த குடமுலா பார்த்திங்கன்னா 5 முகங்களை உடையது. அதான் பஞ்சமகா அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சனா 5. குழல்களில் கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையானவை இருந்தன என கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். குழல்களில் கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையானவை இருந்தன என கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். குழல் வந்து 7 துளைகள் வந்து இருக்கும். குழலில் 20 விரல் நீளம் வந்து இருக்கும். குழல் வந்து 20 விரல் நீளம் வந்து இருக்கும். இந்த குழல் வந்து மூங்கிலில் செய்கிறாங்க. மூங்கில் அல்லாது எதில் செய்கிறாங்கன்னா சந்தனம், செங்காலி, கருங்காலி இந்த மரத்துலேயும் செய்கிறாங்க குழல். மூங்கிலில் தான் மெயினாக செய்கிறாங்க. அது இல்லாமல் சந்தனம், செங்காலி, கருங்காலி மரங்கள்லேயும் செய்கிறாங்க. 44வது கொஷின் போகிறதுக்கு, சாளரா அப்படின்னா பாண்டில், செகண்டி அப்படின்னா செமங்கலம், திமிலை அப்படின்னா பாணி, பறை அப்படின்னா தப்பு. அதனுடைய வேறு பெயர்கள் இது எல்லாமே. இதுக்கான ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் ஏ. 45வது கொஷின், எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? எத்தனை வகையான முரசுகள் அப்படின்னா 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. ஸோ 2 பாடல் வரிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த முரசை பற்றி. மாக்கன் முரசம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி வந்து சொல்கிறது. மன்னமை முழவு அப்படின்னு சொல்லிட்டு புறநராற்றுப்படை வந்து சொல்கிறது. ஸோ மாக்கன் முரசம் மதுரை காஞ்சி, மன்னமை முழவு புறநராற்றுப்படை. 46வது கொஷின், சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது. மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. நான் ஏற்கனவே வந்து 45வது கொஷினில் ஒரு லைன் வந்து சொல்ல மறந்துட்டேன். கலை உனக்கிழிந்த முழவுமருள் பெரும் பழம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லுது அந்த முரசை பற்றி. அந்த லைனை வச்சுக்கோங்க. கலை உனக்கிழிந்த முழவுமருள் பெரும் பழம், புறநானூறு பாடல் வரி. 47வது கொஷின், தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை வந்து 6 வகைப்படும். தொகா நிலை தொடர்னு இருக்குது, அது 9 வகைப்படும். தொகைநிலை வந்து 6. 48வது கொஷின் கூற்று 1, காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு பனுவல் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. பனுவல் அப்படின்றது ஒரு நூல். கூற்று 2, எடுத்துக்காட்டு ஆடுகொடி வளர்த்தமிழ். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நன்னூல் தான் வந்து சொல்லுது, பனுவல் வந்து கிடையாது. நாற்பத்தி 49வது கொஷின், கண்ணா வா என்பது எவ்வகை தொடர்? என்ன தொடர் அப்படின்னா விழி தொடர். கண்ணா வா என்பது விழி தொடர், அதாவது விழி வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை வந்து 8 வகைப்படும். 8ஆம் வேற்றுமை தான் இந்த வெளி வேற்றுமை. 50வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ரிட் அப்படின்னா சடங்கு. ரிட் அப்படின்னா சடங்கு. 51வது கொஷின், அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். என்ன காப்பாற்றுனா குற்றமற்ற ஆட்சி. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். 52வது கொஷின், ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதுவே முறை. ஓர்ந்து என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓர்ந்து அப்படின்னா நன்கு ஆராய்ந்து. ஓர்ந்துனா நன்கு ஆராய்ந்து. 53வது கொஷின், சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். எது அப்படின்னா அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். 54வது கொஷின், கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் எது? எந்த மூங்கில் அப்படின்னா கூட்டு மூங்கில். கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வந்து கூட்டு மூங்கில். 55வது கொஷின், குழந்தையை படுக்க வைக்க பயன்படும் பாய் வகை எது?
குழந்தையை படுக்க வைக்க பயன்படும் பாய் வகை பார்த்திங்கன்னா தடுக்கு பாய். திண்ணை பாய் பார்த்திங்கன்னா உட்காரவும் படுக்கவும் வந்து பயன்படுவது திண்ணை பாய். தொழுகை பாய் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து தொழுவதற்கு பயன்படுத்துவது தான் தொழுகை பாய். பட்டுப்பாய் வந்து திருமணத்திற்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். 56வது கொஷின், தவறானதை தேர்ந்தெடு. மூங்கில்கள் கிடைக்கும் இடங்கள். மூங்கில்கள் வந்து எங்கே இருந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னா மலேசியா, அந்தமான், அசாம் இந்த பகுதியிலேருந்து இறக்குமதி வந்து செய்கிறாங்க. மணிப்பூர் என்பது தவறானது. 57வது கொஷின், கயிறு ப்ளஸ் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா கயிறு ப்ளஸ் கட்டில் வந்து கயிற்று கட்டில். 58வது கொஷின், பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா திருவை. பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருவை. சிந்து சமவெளி. சிந்து சமவெளியில் கிடைத்தது பார்த்திங்கன்னா பானையோடு. ஆதிச்சநல்லூர் வந்து முதுமக்கள் தாலி. செம்பியன் கண்டியூர் பார்த்திங்கன்னா மண்கலன். கீழடி வந்து சுடுமண் பொருள்கள். ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. 61வது கொஷின், தேவார பாடலை தொகுத்தவர் யார்? தேவார பாடலை வந்து தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. 62வது கொஷின், தவறான இணையை தேர்ந்தெடு. சொல்லும் பொருளும். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல் என்பது வந்து சரி. கிளைனா உறவினர்கள், இதுவும் சரி. ஆற்றுதல் அப்படின்னா இல்வாழ்வு, அதுவும் வந்து சரி. பொறை அப்படின்னா பொறுப்பு கிடையாது, பொறுமை. பொறைனா பொறுமை. 63வது கொஷின், 8 தொகை நூல்களில் ஒன்றான கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கலித்தொகை வந்து 150 பாடல்களை கொண்டது. கலிப்பாவால் அமைந்தது. கலித்தொகை வந்து எந்த பாவகைன்னு கேட்டாங்கன்னா கலிப்பா. மொத்தம் 5 பிரிவு வந்து இருக்குது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தர்களி, பாலைக்களின்னு சொல்லிட்டு 5 களி இருக்குது. தொகுத்தவர் யாருன்னா கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். 64வது கொஷின், நல்லந்துவனார் கலித்தொகையில் உள்ள எந்த களியில் உள்ள பாடல்களை இயற்றியவர்? இயற்றியவர் யாருன்னா நெய்தர்களி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நெய்தர்களி. நரம்பு இவ்வாறும் அழைக்கப்படும். எவ்வாறு அப்படின்னா தந்தி. நரம்பு வந்து தந்தி என்றும் அழைக்கப்படும். தவறான இணையை தேர்ந்தெடு. பேரியால் எத்தனைனா 21 நரம்பு என்பது சரி. சகோடையால் 14 நரம்பு என்பது சரி. வீணை 7 நரம்பு என்பது சரி. மகரையால் என்பது 18 நரம்பு கிடையாது, 19 நரம்பு. அதனால் தவறானது ஆப்ஷன் பி. 67வது கொஷின், பரிவாதினி எனும் வீணை எந்த பல்லவ மன்னன் காலத்தில் இருந்தது? எந்த பல்லவ மன்னன்னா மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் காலத்தில் வந்து இருந்தது பரிவாதினி எனும் வீணை. 68வது கொஷின், தகடூர் யாத்திரையின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தகடூர் யாத்திரையின் ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை. சொல்லுக்கு ஏற்ற பொருளை காண்க. யானர். யானர் அப்படின்னா புது வருவாய். யானர்னா புது வருவாய். 70வது கொஷின், அக்கழுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அக்கழுத்து பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஆ ப்ளஸ் கழுத்து தான் அக்கழுத்து. 71வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. டையிங். டையிங் அப்படின்னா அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாயம் ஏற்றுதல். 72வது கொஷின், வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஒரு முக்கியமான பாடல் வரி. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு தொல்காப்பியம். 73வது கொஷின், முடிவுடைய வேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? பழமையானவர்கள் யார் அப்படின்னா சேரர்கள். ஸோ சேரர்கள் தான் பழமையானவர்கள் என்று ஒரு பாடல் வந்து இருக்குது. போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்ற பாடல் வரியில் அந்த சேரர் அப்படின்றது முதல்ல வருது. ஸோ பழமையானவர்கள் வந்து சேரர்கள். 74வது கொஷின், சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பாருங்கள், வஞ்சி, தொண்டி, முசிறி, காந்தலூர். இதில் வஞ்சி என்பது துறைமுகம் கிடையாது, தலைநகரம். யாருடைய தலைநகரம்? சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. ஸோ துறைமுகம் 3மே சரி. தொண்டி, முசிறி, காந்தலூர் 3மே சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம்.
பொறுத்துக புகழ்பெற்ற ஊர்கள். மஞ்சள் சந்தை அப்படின்னா ஈரோடு, மாங்கனி நகரம் அப்படின்னா சேலம். மாங்கனி நகரம் வந்து சேலம். சுங்குடி சேலை வந்து திண்டுக்கல். பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர். பின்னலாடை நகரம் திருப்பூர். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 76வது கொஷின். உப்பு கடலை குடிக்கும் பூனை எனும் நூலை எழுதியவர் யார்? யார் அப்படின்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஸோ அதான் முழு பெயர், வெறும் சிவகுமார்னு இதில் இருக்குது. உப்பு கடலை குடிக்கும் பூனை. இவர் எழுதிய நூல்கள் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று கன்னிவாடி, இன்னொன்று வந்து குணச்சித்திரங்கள், இன்னொன்று உப்பு கடலை குடிக்கும் பூனை. இந்த 3 நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. கூற்று 1. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது கெடுதல் விகாரமாகும். கூற்று 2. எடுத்துக்காட்டு விற்கொடி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து தவறானது. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது கெடுதல் கிடையாது, திரிதல் விகாரம். ஸோ எடுத்துக்காட்டு விற்கொடி என்பது சரி. வில் ப்ளஸ் கொடி, இல்லு இர்ரா மாறுது, அதான் வில் ப்ளஸ் கொடின்னு வரும். அது விற்கொடி, இல்லு இர்ரா மாறுறதுனால இது திரிதல் விகாரம். 78வது கொஷின். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். அந்த 3 வகை பார்த்திங்கன்னா தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். 79வது கொஷின். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடு. கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னால் விரைந்து வெளியேறுதல். அதனுடைய பொருள் வந்து விரைந்து வெளியேறுதல். தவறான இணையை தேர்ந்தெடு. த்ரெட்டு அப்படின்னா நூல் என்பது சரி. லூம்னா தறி, அதுவும் சரி. ஃபார்ம்னா பண்ணை, அதுவும் வந்து சரி. டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். சாயமேற்றுதல் வந்து டையிங் அப்படின்னு வரும். ஸோ அதனால் தவறானது வந்து ஆப்ஷன் டி. 81வது கொஷின். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் இயற்றிய வந்து அந்த கதை, அதாவது சிறுகதை வந்து கொடுத்துருப்பாங்க. காலம் உடன் வரும் அப்படின்ற அந்த சிறுகதைக்கு கீழே, தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. 82வது கொஷின். இவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இயற்றிய ஒரு 3 நூல்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 3 நூல்கள் பார்த்திங்கன்னா கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. இந்த 3 நூல் வந்து இவர் இயற்றிய நூல். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து அமராவதி. ஒரு முக்கியமான கொஷின். ஆண் பொருணை எதுனா அமராவதி. அதாவது 83வது கொஷின் பாருங்கள். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? அடிப்படையாக அமைந்தது எது அப்படின்னா நெல். விலையை கணக்கிட, அதாவது நெல்லும் உப்பும் சமமாக கருதப்பட்டது. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு பாடல் வந்து கூறுகிறது. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் அகநானூறு. 84வது கொஷின். பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக விளங்குவது எது? 2வது பெரிய நகரமாக விளங்குவது வந்து ஈரோடு. தவறான இணையை தேர்ந்தெடு. ஊரின் சிறப்பு பெயர்கள். மதுரை தூங்கா நகரம் என்பது சரி. திருவண்ணாமலை தீப நகரம், இதுவும் சரி. தூத்துக்குடி முத்து நகரம், இதுவும் சரி. கொடைக்கானல் ஏழைகளின் ஊட்டி என்பது தவறு. ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. ஸோ தவறானது ஆப்ஷன் டி. 86வது கொஷின். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார்? கிரேக்க அறிஞர் யார் அப்படின்னா தாலமி. அதாவது கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் வந்து தாலமி. 87வது கொஷின். கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? யார் அப்படின்னா சேர மன்னர்கள். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார் அப்படின்னா சேர மன்னர்கள். 88வது கொஷின். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னா நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் வந்து நீலகிரி. 89வது கொஷின். தவறான இணையை தேர்ந்தெடு. 2 இருக்குது பாருங்கள். 1 புகைப்பட சூழல் தொழிற்சாலை நீலகிரி. 2வது வீட்டு உபயோக பொருள் தொழிற்சாலை கோயம்புத்தூர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 இணைகளும் சரியானவை. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்தாலுமே ஸோ 2மே சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் கீழே வந்து 2 இணைகளும் சரியானவை. 90வது கொஷின்.
பெற்றெடுத்தோம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து பெற்று ப்ளஸ் எடுத்தோம், பெற்றெடுத்தோம். 91வது கொஷின், கௌரன் பதிப்பித்த கொங்கு நாட்டு மலைசோற்று வழிபாடு எனும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? எந்த நூலிலிருந்து அப்படின்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்ற கட்டுரை. 92வது கொஷின், பஞ்சம் தலைவிரித்தாடும் போது எத்தனை நாட்கள் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர்? எத்தனை நாட்கள்னால் 3 அல்லது 5 நாட்கள் மழை வேண்டி வழிபாடு செய்வர். 93வது கொஷின், சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. எஞ்சாமை. எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. எஞ்சாமைனா குறைவின்றி. 94வது கொஷின், என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. எது அப்படின்னா வாரி. வாரி அப்படின்னா வருவாய். கனத்த மழை எனும் சொல்லின் பொருள் யாது? கனத்த மழை அப்படின்னா பெருமழை, அதான் கனத்த மழை. 96வது கொஷின், தவறான இணையை தேர்ந்தெடு. சேரர்கள். சேரர்களுடைய நாடு வந்து குடநாடு என்பது சரி. தலைநகரம் வந்து காஞ்சி. கொடி வந்து விற்கொடி. பூ வந்து பனம்பூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி விற்கொடி என்பது சரி, பூ பனம்பூ என்பது சரி. தலைநகரம் காஞ்சி கிடையாது, தலைநகரம் வஞ்சி. வஞ்சியை வந்து கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. 97வது கொஷின், கடல் பிரகோட்டிய என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவன் யார்? கடல் பிரகோட்டிய செங்குட்டவன். கடல் பிரகோட்டிய செங்குட்டவன். 98வது கொஷின், நெல்லும் உப்பும் நேரே ஊறு என்று கூறும் பாடல் யாது? ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அகப்பாடல். அகப்பாடல்னா அகநானூறு. ஸோ ஆன்சர் கீழே அகப்பாடலும் கொடுத்துட்டாங்க, அகநானூறு இருக்குது. ரெண்டுமே ஆன்சர் சரிதான். அதாவது அகப்பாடல் அகநானூறு ரெண்டுமே ஒன்று தான். 99வது கொஷின், துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம். எந்த மாவட்டம்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை வந்து அமைந்துள்ளது. 100வது கொஷின், ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி மற்றும் முலாம் பூசும் தொழில் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம் எது? இது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. முலாம் பூசுதல் தொழில் பெருமளவில் நடைபெறுவதும் சேலம் மாவட்டம் தான். ஸோ டோட்டலாக 100 கொஷின் வந்து பார்த்துட்டோம். அடுத்து 8th வந்து 7, 8, 9 இந்த 3 இயர்லேருந்து ஒரு 100 கொஷின் பார்த்துட்டு ரிவிஷனுக்கு வந்து 1 to 9லேருந்து ஒரு 100 கொஷின் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ.